ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான டிஃபன் சாம்பார். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி ரெசிபி நவ். ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக எப்படி சாம்பார் பண்ணணுமோ அது மாதிரி சாம்பார் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கிலெட்டில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், பீன்ஸ், அனியன், பிரிஞ்சால் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். டொமேட்டோ ஒன்று ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ புளி ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் குக் பண்ணலாம். கவர் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பவுடர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பவுடராக போட்டால் சரியாக கரையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணலாம். 100 கிராம்ஸ் சாம்பார் பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். நல்ல பருப்பு கொதித்த உடனே சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் கடுகு தாளித்து இதில் போட்டுடலாம். இப்போ ரெகுலர் சாம்பார் ரெடி ஆகிடுது. நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் ரெடி பண்ணால் கூட பரவாயில்ல. இப்போ இந்த சாம்பாரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகனட், ஒரு ஸ்மால் அனியன், 3 கார்லிக், கொஞ்சம் பெரிய சைஸ், ஒரு பெரிய சைஸ் க்ரீன் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா. க்ரீன் சில்லி சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் நான் அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா பாயில் பண்ணலாம்.
இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். The very tasty sambar for idli and dosa is ready. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you have not subscribed, kindly consider subscribing to the channel. Thanks for watching.